வணக்கம். நம்ம தரிசன பாதை சேனல்ல ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலை பத்தி பார்க்க போறோம். இந்த முதல் வாரத்துல இந்த முத்துமாரியம்மன் கோயிலை பத்தி விவரங்களை நம்ம பார்க்கலாம். கோயிலோட வரலாற்றையும் சிறப்புகளையும் நம்ம பார்க்கலாம். இந்த வரலாற்றுல 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துல விவசாயம் பண்ற பொருட்கள் எல்லாம் மதுரைக்கு விற்பனை பண்றது வணிக தொழிலா அவங்களது இருந்துச்சு. இந்த வணிக தொழில ரொம்ப சிறப்பு மிக்கவரா இருக்கிற முத்து செட்டியார். அவருக்கு மீனாட்சி அம்மன்னா ரொம்ப பிடிக்கும். ஓம் நம சிவாய. ஓம் மீனாட்சி அம்மானே நமஹ. தினசரி அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனாட்சி அம்மனை போய் பார்த்து தரிசிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. இவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஆனாலும் இவருக்கு ஒரு மனக்குறை இருக்கு. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்றனால இருந்தாலுமே மீனாட்சி அம்மனை போய் தினசரி பார்க்கறது அவரோட வேலையாவே இருந்துச்சு. அந்த மாதிரி போற வழியில சின்னமன்னூர் என்ற ஊர்ல ஒரு பெண் குழந்தை அழுதுட்டு இருக்கத அவரு பாக்குறாரு. அப்ப போய் பார்த்தா அவங்க சுத்து வட்டத்துல கிட்ட யாருமே இல்லை. அந்த குழந்தை தனியா அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு அவரு கூடவே கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு கடவுளா அவங்க கொடுத்த ஒரு வர மாதிரி நடிச்சிட்டு கூட்டிட்டு போலான்ட்டு பார்க்கும்போது யாரும் இல்லாதனால அவரு கூட்டிட்டு போறாரு. ஓம் மீனாட்சி அம்மானே நமஹ. கூட்டிட்டு போற வழியில ஆத்துல குளிச்சுட்டு போலான்றதுனால அந்த பெண் குழந்தைய நிக்க வச்சுட்டு அங்க ஆத்துல குளிச்சுட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை இல்லாதனால அந்த மனக்கவலையிலே வீட்டுக்கு அவரும் போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப இது மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு அவருக்கு உண்ண ஆகாரம் வேணாம்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துடுறாரு. கனவுல அந்த குழந்தை நான் கள்ளிக்காட்டுல இருக்கேன், என்ன உருவம் செஞ்சு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நீ உன்னோட பேரோட அம்மன் பேரை சேர்த்துக்கோ சொன்னனால முத்துமாரி அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த குழந்தைய ஆற்றங்கரை கிட்ட பார்த்தனால அங்கவே அந்த சிலை செய்யலான்ட்டு அந்த ஆத்துமனெல்லாம் எடுத்து சிலை செய்யலான்ட்டு அவர் நினைக்கிறாரு. அப்ப அந்த ஆத்துமனெல்லாம் எடுத்து அம்மனை வழி வைக்கிறாங்க. இந்த அம்மனை வழிபடுறதுனால நினைச்சதெல்லாம் நடக்குது அவங்களோட ஊர் மக்களோட நம்பிக்கை. 1914 செல்வந்தர்களும் அயல்நாட்டு ஆட்களும் நன்கொடை கொடுத்தனால இந்த கோயில்ல இந்த சாமிக்கு கல்லுல உருவம் வடிச்சாங்க. கோயிலோட வரலாற்று இதுதான். இப்ப இதுக்கப்புறம் நம்ம சிறப்புகளை பார்க்க போறோம். பங்குனி மாதம் 15ஆம் தேதியில இருந்து 10 நாளைக்கு இந்த கோயில்ல திருவிழா நடக்குது. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கோயிலோட சிறப்பம்சமா இப்ப அவங்களோட வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேற்றிட்டு பொங்கல் வச்சு சாமியை வழிபட்டு வராங்க. இதுல அரிதான முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னா அந்த கோயில்ல அரச மரமும் ஈச்ச மரமும் சேர்ந்து ஒன்னா இருக்கு. அதுதான் இந்த கோயில்ல ரொம்ப சிறப்பு. குழந்தை வர வேண்டி இருக்கவங்களும் நிறைவேறுச்சுன்னா குழந்தை கூட்டிட்டு கரும்பு தொட்டில் கட்டி சாமியை வழிபடுறாங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.